எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு தியான ஸ்லோகம் 5, 5வது ஸ்லோகம். நம சமஸ்த பூதானாம் ஆதிபூதாய பூப்ரதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. நம சமஸ்த பூதானாம் ஆதிபூதாய பூப்ரதே அநேக ரூப ரூபாய விஷ்ணுவே பிரபவிஷ்ணவே. இதான் இன்னி ஸ்லோகம். இது ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். இது எப்படி சொல்லணும்னா, நம சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூப்ரதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அப்படி சொல்லணும். சொல்லும் போதே இந்த ஸ்லாங்கில் சொல்லணும். அதுதான் அப்போதான் உங்களுக்கு சகசிரநாம கோஷ்டியில் போய் நீங்கள் உட்காந்து சொல்லும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று இடிக்கும். அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் சரியாக வராது. நம சமஸ்த பூதானாம் ஆதி பூதாய பூப்ரதே அநேக ரூப ரூபாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அப்படி சொல்லணும். ஓகே, இப்போ இதுக்கு மீனிங்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன சேவிக்கிறது, நமஸ்காரம்ன்றோம் இல்லையா, அதான் வணங்குதல். சமஸ்தன்னா படைக்கிறது. சமஸ்தன்றது வந்து ஒரு இதை படைக்கிறது, ஒரு பொருளை படைக்கிறதுக்கு பேர், படைத்தலுக்கு பேர் சமஸ்தம்னு பேர். பூதானாம்னா பூதான்றது பூதானாம்னு பூதாத்மா, அதான் பூதானாம்ன்றது பூதாத்மாக்கள், ஜன்மாக்கள், ஜன்ம ஜீவன்கள்னு வச்சுக்கலாம். ஆதி பூதான்றது வந்து ஜீவன்களுக்கெல்லாம் மூலமா இருக்கிறது. ஆதிபூதான்றது வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் மூலப்பொருளா இருக்கிறது வந்து ஆதிபூதா. அதான் பூப்ரதேன்னா படைக்கிறது. பூப்ரதேன்னாலும் படைத்தல் தான், சமஸ்தன்னாலும் படைத்தல் தான், பூப்ரதேன்னாலும் படைத்தல் தான். அதாவது சமஸ்தன்றது வந்து ஒன்றை படைக்கிறது, பூப்ரதேன்றது வந்து எல்லாத்தையும் எல்லா பூலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே படைக்கிறது. அத பூப்ரதே. அது யபூப்ரதேன்னா படைத்தலுக்கு காரணமா இருக்கிறது. ஆதிபூதா யபூப்ரதேன்னு வருது பாருங்க. அதான் பூப்ரதேன்னாலும் படைக்கிறது தான். பூப்ரதேன்றது எல்லாத்தையும் படைக்கிறது. யபூப்ரதேன்னா படைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. அதான் நம்ம சமஸ்த பூதானாம் ஆதிபூதா யபூப்ரதே. யபூப்ரதேன்றது வந்து படைக்கிறதுக்கு, எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. அதான் ஏதோ ஒரு காரணக்காரி இல்லாத ஒருத்தரை படைக்க மாட்டாருன்னு சொன்னேன் இல்லையா இன்னைக்கு. அதான் எந்த காரணத்துக்காக படைக்கிறோமோ அதான் படைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அது இது உங்களை படைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது உங்களோட படைப்புல ஒரு காரணம் இருக்கும். உங்களை படைக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லையா, அதுதான் படைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் அவர் தான் அந்த காரணத்தை கொடுக்கறது. அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா யபூப்ரதே அநேக ரூப ரூபாய. தனக்கு வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ரூபத்தை எடுத்துட்டு அது உள்ள ஜீவன்களுக்கு உள்ள இருக்கிறான். பல ரூபங்களா ஜீவன்களுக்கு உள்ள காட்சி அளிக்கிறாராம். அதான் அநேக ரூப ரூபாய, எத்தனையோ ரூபங்களை எடுத்துருக்காராம். மகாவிஷ்ணு எடுக்காத ரூபமே இல்லை. அதான் எடுத்து ஜீவனுக்குள்ள எல்லாருக்கும் நம்ம மனசுக்குள்ள பல ரூபங்களா ஜீவன்கள்ல காட்சி அளிக்கிறவர், பல ரூபங்களை எடுக்கிறவர். விஷ்ணவே தெய்வம், நமக்கு மகாவிஷ்ணு வணங்க வேண்டிய கடவுளே. பிரப விஷ்ணுன்னா தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமேன்னு அர்த்தம். அதுதான் அந்த இடத்துல பிரப விஷ்ணுன்னா தெய்வங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்டா இருக்கிறவரேன்னு அர்த்தம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜீவன்களுக்கும் மூலப்பொருளாக விளங்கும் வணக்கத்திற்குரியவர், எல்லா ஜீவன்களின் படைப்புகளுக்கும் காரணமானவர், எல்லா ஜீவன்களின் உள்ளும் பல ரூபங்களாய் காட்சியளிப்பவர். அதான் பல ரூபங்கள்ல காட்சி அளிக்கிறது உள்ளுக்குள்ள. அவாவாளுக்கு நினைச்ச மாதிரி நமக்கு வந்து நமக்கு ஒரு இதுவாக காட்சி அளிப்பார், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி, வேற ஒருத்தருக்கு வேற மாதிரி, அது மாதிரி காட்சி அளிக்கிறது. பல மதங்கள் இருக்கு இல்லையா, அந்தந்த மதங்களுக்கு கடவுளா காட்சி அளிக்கிறது எல்லாமே மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த விஷ்ணு சாசனம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து மகாவிஷ்ணுவை வசத்தி சொல்ற ஒரு இது இது ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்தோத்திரம் வந்து மகாவிஷ்ணுவை வசத்தி சொல்றது. அதனால இந்த இடத்துல வந்து முதன்மையானவர் தான் அது அப்படிதான் இருக்கும் எல்லாமே. ஆனால் சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா சிவன் வந்து எல்லாரையும் படைச்சவராக இருக்கும், படைச்சவர்னு போட்டுருவோம். அதனால அந்த வித்தியாசங்களை கொண்டு நம்ம இங்கே பார்க்கக்கூடாது. இங்கே நம்ம இப்போ படிக்கிறது விஷ்ணு சாசனாமம். இதில் வந்து விஷ்ணு புராணத்திலேருந்து வர விஷயங்கள் இருக்கும், பீஷ்மர் சொன்ன விஷயங்கள் இருக்கும், பீஷ்மர் சொன்னதை பற்றி மற்றவங்க சொன்ன விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதனால எந்த இடத்துலையுமே இதே எல்லா இடத்துலையும் இவர் வந்து மகாவிஷ்ணு தான் பெரிய ஆளுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காருன்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. இது பீஷ்மர் சொன்னது. சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா சிவன் தான் பெரிய ஆளுன்னு நிறைய இடத்துல இருக்கும். சிவனோட மூச்சு காத்துலேருந்து மகாவிஷ்ணு வந்த மாதிரி, மகாவிஷ்ணு பிரம்மாவும் பிறந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் விஷ்ணு புராணத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட மூச்சு காத்துலேருந்து பரமசிவனும் பிரம்மாவும் பிறந்த மாதிரி அதில் சொல்லியிருக்கும்.
அதனால அந்த மூலப்பொருளை போய் நம்ம ஆராய வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு நம்மளுக்கு நம்ம ஆண்டிக்கு அம்பார கணக்குன்ற மாதிரி நம்ம போய் அதையெல்லாம் நோண்டி பார்த்துட்டு இல்லை. நமக்கு பிறந்த நம்ம ஜீவன் நம்ம முக்தி அடைக்கிறதுக்கு என்ன வழி, அதுதான் நமக்கு தேவை. அந்த மாதிரி அதுதான் இந்த இடத்துல வந்து தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமான தலைவரான மகாவிஷ்ணுவை வணங்குவோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு. அதுதான் இதனோட முக்கியம். தேங்க்யூ.